கண் விழித்த வினோத் படுக்கையில் இருந்தபடியே மணியை பார்த்தான். மணி 7 ஆகிவிட்டது. சுவாமி அறையிலிருந்து சுகந்தமான ஊதுபத்தியின் நறுமணம் அவன் நாசியை தொட்டது. அம்மா பூஜை செய்கிறாள். இனி 9 மணிக்கு தான் வெளியே வருவாள். அடுக்கலையில் குத்த சுத்தம். வழக்கம் போல கமலா காலை நேர பரபரப்பில் அடுப்படியில் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். ஆமா, என் பேனாவை காணோமா, ப்ளீஸ் வந்து தேடித்தாயே. அஸ்பத்தின் குரல். இருக்கண்ணா, ஒரே நிமிஷம், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் என்ற கமலாவின் பதில் அவனின் காதில் நல்லபடியாகவே விழுந்தது. கமலா ஆஸ்பத்திரி ஸ்கூலுக்கு கிளப்பி டிஃபன் சமையலை முடித்து அவளும் குளித்து ஆஃபீஸுக்கு கிளம்ப வேண்டும். நேரமோ இறக்கை கட்டி கொண்டுதான் பறக்கும். ஆனால் அதற்காக எந்த சமயத்திலும் பொறுமையை கைவிடாமல் அமைதியாக செயல்படும் கமலாவின் குணம் வினோத்தை சந்தோஷப்படத்தான் வைக்கும். கமலா, காஃபி தரியா? கணவனின் குரல் கேட்டு திரும்பியவள், இதோ ரெடியாக கலந்து வச்சிட்டேன், காஃபி டம்ளரை நீட்டினாள். பாவம் கமலா, ஒண்டி ஆளாக காலை நேரத்தில் சிரமப்படுகிறாள். இந்த அம்மாவோ அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் காலையில் பூஜை ரூமில் நுழைந்து விடுகிறாள். ஏன் மருமகளுக்கு உதவி ஒத்தாசையெல்லாம் செய்யக்கூடாதா? என்ன ஒரு மனப்பாங்க! அம்மாவை நினைக்க நினைக்க வினோத்துக்கு எரிச்சலாக வந்தது. அம்மா எங்க? வழக்கம் போல பூஜையா? ஆமாங்க, காலையில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டாதான் அவங்களுக்கு திருப்தியே. புன்னகையுடன் கமலா சொல்லவும் மௌனமாக அடுப்படியை விட்டு வெளியே வந்தான். கமலாவுக்கு மனப்பக்குவம் அதிகம். அதனாலேயே குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க அத்தை தனக்கு உதவி செய்ய வேண்டும் என அவள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைப்பதில்லை. போதா குறைக்க மாமியாரின் தேவைகளை முகம் சுளிக்காமல் பூர்த்தி செய்கிறாள். அம்மாவோ கிராமத்தில் இருந்தவள். இப்போதுதான் 2 மாதங்களாக இவங்க கூட இருக்காங்க. கிராமத்தில் அப்பாவின் மரணம் அம்மாவை தனிமைப்படுத்தவே கமலாவும் வினோத்தும் இனி தனியாக இருக்க வேண்டாம் என சொல்லி வர மறுத்த கற்பகத்தை போராடி அழைத்து வந்தார்கள். அம்மாவும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்றுதான் இருக்கிறார்கள். அம்மா எந்த விதத்திலையும் யாரையும் தொந்தரவு பண்ணாம தான் நடந்து கொண்டிருக்காங்க. இருந்தாலும் அம்மாவின் நடவடிக்கைகளை வினோத்தால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. காலையில் பூஜை அறையில் நுழையும் கற்பகம் அவர்கள் ஆபீஸுக்கு கிளம்பும் பொழுதுதான் பூஜையை முடித்து கொண்டே வெளியே வருவாள். அப்பொழுது கேட்பதென்னவோ, எல்லாரும் கிளம்பியாச்சா என்றுதான். இந்த கேள்வியை கேட்பதும் வினோத்துக்கு கோபம் தான் வரும். என்ன செய்ய, அம்மாவாச்சே, பதில் ஏதும் பேச முடியவில்லை. அத்தை, உங்களுக்கு டிஃபன் சாப்பாடெல்லாம் டேபிள் எடுத்து வச்சிருக்கேன். வேலைக்காரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. அதற்கு பிறகு வேலைக்காரி வர அவளுக்கான வேலைகளை சொல்லி சாப்பிட்டு ஓய்வு எடுத்தால் சாயந்தரம் வந்துவிடும். பள்ளி விட்டு வரும் அஸ்வத்துடன் சிறிது நேரம் பேசி கொண்டிருப்பவள் அவன் ஹோம்ஒர்க் செய்ய ஆரம்பித்ததும் திரும்பவும் விநாயகர் அஷ்டோத்திர புத்தகத்துடன் பூஜை அறையில் நுழைந்து விடுவாள். இதுவே கற்பகத்தின் வாடிக்கையான விஷயங்கள். 1 மணி நேரம் கழித்து வருபவள் கமலா தயாரித்து வைத்திருக்கும் இரவு உணவை வாய்ப்பேசாமல் சாப்பிட்டு விட்டு படுக்க சென்று விடுவாள். அன்றைய பொழுது அவளை பொறுத்தவரையில் முடிவுக்கு வந்துவிடும். இரவு படுக்கையில் உட்கார்ந்து 2 கைகளிலும் தைலத்தை தேய்த்து கொண்டிருக்கும் கமலாவை பார்த்தான். என்ன கமலா, கை வலிக்குதா? ஆமாங்க, இன்னைக்கு ஆஃபீஸில் ஒர்க்லோடு கொஞ்சம் ஜாஸ்தி. பாவம் அண்ணி, ஆனாலும் உனக்கு வேலைகள் அதிகம்தான். அம்மா நம்மோடு இருக்காங்கன்னு தான் பேரு, வேறு எந்த விதத்திலும் உதவி இல்லையே. அம்மாவோட நடவடிக்கை எனக்கு கொஞ்சமும் பிடிக்கல கமலா. ஒரு கணம் அவனை கூர்மையாக பார்த்தவள், என்ன சொல்ல வரீங்க? அம்மா நமக்காக இந்த வயசிலும் நம்ம பொறுப்புகளை சுமக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, நான் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஒண்டியாளாக தடுமாறும் உனக்கு உதவுவதில் என்ன இருக்குது? இதில் ஒதுங்கி போனால் என்ன அர்த்தம் என அவன் குரலில் கோபம் எட்டி பார்க்கவே, என்னங்க இது, அவங்க இங்கே வர்றதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வேலைகளை நாம தானே சமாளிச்சுட்டு வந்தோம். இப்போ மட்டும் அவங்க வந்து உதவணும்னு நீங்கள் ஏன் எதிர்பார்க்குறீங்க? அவங்க பொழுது அவங்க கழிக்கிறாங்க. அவங்க நமக்கு என்ன செய்கிறாங்கன்னு எதிர்பார்க்குறத விட்டுட்டு நாம் அவங்களுக்கு என்ன செய்கிறோம்னு நீங்கள் நினைக்கணும். அவங்க தனிமையை விரட்டத்தான் நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஆனால் இங்கே வந்த பிறகும் அவங்க தனிமையிலே தான் இருக்காங்க. கமலா எந்த விதத்தில் யோசிக்கிறாள் என்று புரியாமல் பார்த்தான் வினோத். காலையில் நம்ம வேலைகளை பார்க்கிறோம், வாய் வார்த்தை பேச நேரமில்லை. பிறகு பகல் பொழுது முழுக்க அவங்கள வீட்டில் விட்டுட்டு நம்ம ஆஃபீஸுக்கு போயிடுறோம். ஞாயிற்றுக்கிழமை கூட தூக்கம் ஷாப்பிங்னு போயிடுறோம். நம்மோடு இருக்கிறதுலே அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கே தவிர தனிமையை தான் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுதுங்க. அவங்களுக்கு இருக்கிற ஆறுதலோ சாமிக்கும் வருந்தான். அதையும் நம்ம குறை சொல்லக்கூடாதுங்க. கமலா பேச பேச வினோத்தின் மனதில் ஒரு வெளிச்சம். அன்று ஞாயிற்றுக்கிழமை குளித்து முடித்து சாமியை கும்பிட தயாரானால் கற்பகம். வழக்கமாக லீவு நாட்களில் மெதுவாக எழுந்திருக்கும் பழக்கமுள்ள வினோத் அன்று காலை முன்கூட்டியே எழுந்திருப்பதை ஆச்சரியத்துடன் பார்த்தாள்.
அவள் அருகில் வந்தவன், அம்மா இன்னைக்கு பூஜையை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடு. நம்ம எல்லோரும் இன்னைக்கு மாங்காடும் திருவேற்காடும் கோயிலுக்கு போகிறோம். உனக்கு வேற எங்கேயாவது போகணும்னாலும் சொல்லு, நம்ம எல்லாரும் ஒன்றா போயிட்டு வரலாம். இன்னைக்கு முழுக்க நாங்கள் உன்னோட தான் இருக்க போகிறோம் என்று சொன்னபடி உழைத்து களைத்த அம்மாவின் கரங்களை அன்புடன் பற்றினாள். நண்பர்களே, வயதான காலத்தில் அவங்களுக்கு துணை வேண்டும் என்றுதான் நம்முடன் பெற்றோர்களை வைத்துக் கொள்கிறோம். நாமும் நம்ம வேலைகள் என ஓடிக்கொண்டே இருந்தால் அவர்களுடன் பேசும் நேரம் எப்பொழுதுதான் என்று தெரியவில்லை. முடிந்த அளவு பெரியவர்களை நாம் தனிமையில் விடாமல் அவர்களுடனாக சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வோம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.